بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى بالقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேர் அருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கின்றார். எனவே இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தில் நாம் படைத்த அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவனுடைய கடமைகளை சரியான முறையில் நிலைநாட்ட வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகின்றார். நம்முடைய மறுமை வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டுமே என்றால் இந்த உலக வாழ்க்கையில் இறைவனுக்கும் இறுதி தூதர் வழிகாட்டிய அந்த போதனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நாம் நடப்பதின் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு மகத்தான வெற்றியை தர இருக்கின்றான்.
எனவே இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே இஸ்லாத்தில் குடும்ப வாழ்க்கை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள்கொடை என்பதை குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை குறித்து ஏராளமான விஷயங்களை நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது இந்த வாழ்க்கை நாம தேடிக்கொண்டது அல்ல, நாம உருவாக்கி கொண்டது அல்ல. இதை அனைத்தையுமே வாழ்க்கை என்ற இந்த குடும்ப இன்பம் என்பது மகிழ்ச்சியான குடும்பமாக ஆக்கிக்கொள்வது, இதற்கான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தான் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான், அல்லாஹ் தான் இதற்கு வழிகாட்டியிருக்கின்றான். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ வேண்டும், நிம்மதியான முறையிலே வாழ வேண்டும். அதற்கான பாதைகள் என்ன, அதற்கு இந்த உலகத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்தால் இந்த மகிழ்ச்சியும் இந்த குடும்பத்தில் இஸ்லாமிய மார்க்கப்படி வாழக்கூடிய ஒரு குடும்பமாக அது மாறும். ஏனென்றால் குடும்ப வாழ்க்கை ஏக இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள் வளம். அதை ஒவ்வொரு மனிதர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதுவல்ல, இறைவனுடைய மிகப்பெரிய அருள் வளம் அங்கே இருக்கிறது. ஒரு புதிய வாழ்க்கை ஒரு கணவன் மனைவி துவங்குகிறான், பெற்றோராகிறார், தாய் தந்தையராகிறார், பேரன் பேத்தியிலே எடுக்கின்றார்கள் என்றால், அந்த சகோதர சகோதரிகள் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்றால், இதெல்லாம் இறைவன் இந்த மனிதர்களுக்கு வழங்கியிருக்கின்ற மிக பெரிய ஒரு அருள் வளம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எவ்வாறு இறைவனுடைய இபாதத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் நிலைநாட்ட வேண்டும், அந்த இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறோமோ அதே போன்றுதான் இந்த உலக வாழ்க்கையிலும் அந்த வாழ்க்கையை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அந்த வாழ்க்கையில் சீராக அமைத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலும் நீங்கள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சொன்ன முறைப்படி வாழ்ந்தால்தான் மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வெறும் நோன்பாலும் சக்காத்தாலும் ஹஜ்ஜினால் மட்டும் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இந்த கடமைகளையும் சேர்த்து நாம் செய்தால்தான் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்கின்ற ஒரு ஆழமான விஷயத்தை உலகத்தில் எங்கேயுமே தேடி முடியாத அளவிற்கு விலாவாரியாக விசாலமாக மன நிம்மதியை பெறக்கூடிய வகையிலே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு உருவாக்குதலை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். உலகத்தில் அப்படிப்பட்ட அந்த குடும்ப வாழ்க்கை ஒரு அழகிய கட்டமைப்போடு கொடுக்கப்பட்ட அந்த குடும்ப அமைப்புகளில் அதிகம் இன்றைக்கு சீரழிவுகளும் பிளவுகளும் கசப்புகளும் துயரங்களும் கஷ்டங்களும் அன்றாட மிதி எந்த அளவுக்கு நாகரிகம் என்ற பெயரில் வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த உலகத்தில் அந்த பிளவுகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய, கசப்பிற்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கையில் சிரமங்களையும் கஷ்டங்களையும் மன உளைச்சலுக்களுக்கும் ஆளாக்கப்படுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் இன்பமான உலக வாழ்க்கை அல்லாஹ் தஆலா அது மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை, ஒரு அன்பான ஒரு வாழ்க்கை, இறைவன் ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கை, அது எப்படி இன்பமாக ஆக்கிக் கொள்வது, அது எப்படி இறை பொருத்தத்தை பெறக்கூடிய வாழ்க்கையாக நாம் பெற்றுக்கொள்வது, அதற்கான அத்தனை வழிகாட்டலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு கூறி கொடுக்கிறான். எனவேதான் மனிதர்களுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரத் அன்-நஹல் 16வது சூராவினுடைய 78வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், மனிதா நீ நான் உருவாகி கொள்ளவில்லை. வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ وجعل لكم السمع والابصار والافئده لعلكم تشكرون. அல்லாஹ் தான் உங்களை தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். மனிதா நீ நினைவித்த விதத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மடிவதற்கு பேரு அது வாழ்க்கை அல்ல. அல்லாஹ் சொல்லுகின்றான், மனிதர்களே உங்களை தாயினுடைய வயிற்றிலிருந்து நாம் தான் வெளியாக்கினோம், படைத்திருக்கிறோம், உருவாக்கி இருக்கிறோம். தாயினுடைய கருவறையில் சுமக்கக்கூடிய காலத்தை நிர்ணயித்தோம். அந்த தாயினுடைய உண்ணக்கூடிய உணவு எப்படி இருக்க வேண்டும், எப்படி படுக்க வேண்டும், எப்படி நிமிர வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், எங்கே செல்லக்கூடாது என்ற எல்லா நிலைகளை கடந்து அந்த குழந்தையை தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கிய பொறுப்பையும் கடமையும் எங்களிடத்தில் இருக்கிறது. நாம் தான் வெளியாக்கி இருக்கிறோம். ஆனால் படைத்தவனை மறந்து விடுகிறாயே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ ஒன்றும் தெரியாத நிலையில் தான் இருந்தாய். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கேட்கக்கூடிய செவிப்புலனாக இருக்கக்கூடிய அந்த காதை அல்லாஹ் தஆலா அருள்கொடையாக கொடுத்தான்.
பார்க்கக்கூடிய பார்வை உள்ள துயர பார்வை உள்ள அந்த உலகத்தை சந்திக்கக்கூடிய அந்த பார்வையை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எல்லாவற்றையும், எது உண்மை, எது சத்தியம், எது தாய், எது தந்தை, எது சகோதரர், எது சகோதரி, எது பிள்ளை, எது பெண் பிள்ளை, எது ஆண் பிள்ளை என்கின்ற எல்லா உணர்வுகளும் உணரக்கூடிய அந்த உள்ளத்தையும் அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான். ஏனென்றால் லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக. அல்லாஹ் தான் நம்மை படைத்திருக்கிறான். படைத்துவிட்டு இப்படியே அல்லாஹ் விடவில்லை. இதற்கென்று உறவுகள் இருக்கிறது, குடும்பங்கள் இருக்கிறது, இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய விசாலமான ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கிறது. அதை எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அதை மகிழ்ச்சிக்குரிய தருவாயாக ஆக்கிக் கொள்வது என்பதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகிய முறையில் திருமறை குர்ஆனின் மூலமாக நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறான். எனவேதான் ஒரு கணவன் மனைவி என்ற புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அதை அருள்கொடையாக, அத்தாட்சியாக இறைவன் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். எங்கே இருந்த ஒரு மணமகனும், எங்கே இருக்கின்ற ஒரு மனைவியும் மணமகளும் இருவருக்கு மத்தியில் ஒரு அன்பும் பாசமும் ஏற்படுத்துவது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஆ, உலகத்தில் எவ்வளவு பணத்தை கொட்டி செலவு செய்த ஒரு உள்ளத்தை உங்களால் இணைக்க முடியாது. வலாகின்னல்லாஹ அல்லஃப பைன குலூபிஹிம், அல்லாஹ் தான் அந்த பாசத்தை, இனப்பை அந்த உள்ளத்தோடும் உள்ளது இணைக்கக்கூடிய பருவத்தை இறைவன் தான் ஆக்கினான் என்று அடித்து கூறுகிறான். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு அந்த இனப்பை, பாசத்தை உருவாக்குகிறான். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்துர் ரூம் 30வது சூராவினுடைய 21வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் உங்களில் இருந்து மனைவியர்களை படைத்து அந்த மனைவியர்களை கொண்டு நீங்கள் மன நிம்மதி பெறுவதற்காக, மன அமைதி பெறுவதற்காக, மன கசப்புக்கள் போக்குவதற்காக, மன சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, மன நிம்மதியோடு வாழ்வதற்காக, வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக பெற்று நீங்கள் நிம்மதி பெறுவதற்காகத்தான் உங்களுக்கு அந்த மனைவியை நாம் ஆக்கி கொடுத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான். அல்லாஹ் தான் அவர்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் பரஸ்பரத்தையும் கருணையையும் அல்லாஹ் தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூண்டுதல் அங்கே இருக்கிறது. ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பும் பாசமும் ஏற்படுத்துவது மனிதனுடைய ஆய்வினால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வல்ல, இறைவன் தான் அந்த உள்ளங்களில் அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன், இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு, இதை படிக்கக்கூடிய மக்களுக்கு, ஆய்வு செய்யக்கூடிய மக்களுக்கு, குர்ஆனை திரும்ப திரும்ப ஓதக்கூடியவர்களுக்கு இதில் மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது. ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகிற அந்த அன்பு, கருணை, இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது அல்லாஹ்வினுடைய ஒரு அருள்படை. அதை பாதுகாக்க வேண்டாமா? அதை கவனிக்க வேண்டாமா? அதற்கு கீழ்ப்படிய வேண்டாமா? இறைவன் கொடுத்த அந்த அன்பையும் பாசத்தையும் உருவாக்கியதை ஒரு சில நாட்களில் தூக்கி எறிந்து விட்டு போடலாமா? என்ன காரணம்? இன்றைக்கு நவீன காலத்தில் அதிகமான முறையில் இந்த சீரழிவு ஏற்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? இறைவன் கொடுத்த அருள்படை என்று உணராமல் ஏதோ 22 வயது 28 வயது என்றால் திருமணம் முடித்துவிட்டு பாய்ந்து விட்டு சென்று கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் முதலில் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த அன்பு பாசமும் அதை கவனிக்க வேண்டும், அது நிலைநிறுத்தப்பட வேண்டும். துன்யாவோட முடிய போவதல்ல, இது மறுமை வரை பேசக்கூடிய வாழ்க்கை, மறுமை வரை பின்னால் தொடரக்கூடிய ஒரு இன்பகரமான ஒரு வாழ்க்கை. அது ஏதோ உலகத்தோடு முடிந்து போவது அல்ல. கணவன் மனைவிக்கு மத்தியில் இறைவன் தான் இப்படிப்பட்ட அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான், உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறான். உலகம் முழுவதும் திருமணங்கள் நடக்கின்றன. ஏன்? திருமணத்திற்கு பின்னால் இணைந்திருந்த குடும்பங்களில் பிளவு, கசப்புக்கள், அன்பாக இருந்த குடும்பம், சந்தோஷமாக இருந்த குடும்பம் ஒரு வினாடியில் ஏன் தொலைந்து போகிறது? இஸ்லாம் சொல்கின்ற, குர்ஆன் சொல்கின்ற அந்த அன்பு, அரவணைப்பு, அந்த அல்லாஹ்வுடைய அருள்கொடை, அதை பாதுகாக்க வேண்டுமே, அதற்கு பதில் சொல்ல வேண்டுமே. இறைவன் தானே நம்மளை படைத்தான், உருவாக்கினான். நாம கேட்டோம், அல்லாஹ்வா இவ்வளவு அற்புதமான படைப்பை படைத்து நமக்கு இன்பகரமான இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் என்ற உணர்வோடு ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்தால்
எவ்வளவு நவீன காலங்கள் உருவாக்கப்பட்டாலும் அங்கே கசப்புகள் ஏற்படாமல் இருந்ததை நமக்கு குர்ஆன் சொல்கிறது. நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அருள்கொடையாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அதே போன்று வேண்டும் அல்லாஹ் தஆலா இது மிகப்பெரிய ஒரு நிஅமத், மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய அருள் வளம். அந்த அருள் வளத்திற்கு நாம் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். நாளை மறுமையில் சொர்க்கம் போனால் இபாதத்துக்கு மட்டுமல்ல, இதிலும் எந்த அளவுக்கு இபாதத்திலே கவனம் செலுத்துகிறோமோ அதே போன்று பன்மடங்கு இதிலேயும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. அதே சூரத்துன் நஹல் 16வது சூராவினுடைய 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் வ அஸ்வாஜிக்கும் வ ஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வ ஹஃபதத்தன் வ பிநிஅமத்தில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அல்லாஹ் உங்களிலிருந்து உங்களுடைய மனைவியர்களை உருவாக்கி இருக்கிறார். வ ஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவியிலிருந்து வ பனீன வ ஹஃபதா, சந்ததிகளை கொடுத்திருக்கிறான், பேரன் பேத்திகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இவ்வளவு பெரிய நியாமத்துக்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அஃபபில் பாத்தில் யுமினூன், உலகத்தில் உள்ள கற்பனைகளை எல்லாம் இறை நம்பிக்கை கொண்டுவிட்டு வபி நிஅமத்தில்லாஹி ஹும் யக்ஃபுரூன், அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? உலகத்தில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலிருந்து உங்களிலிருந்து மனைவியை கொடுத்து, அதிலிருந்து சந்ததியை கொடுத்து, அதிலிருந்து பேரன் பேத்திகளை எல்லாம் இறைவன் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். இவ்வளவு பெரிய அருள் வளத்தையும் நியாமத்தையும் கொடுத்த இறைவனை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவன் சொன்ன விதத்தில், அவன் போதித்த போதனையின் அடிப்படையில் நீங்களை பாதுகாக்கவில்லை என்றால் அதை நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய நியாமத்தை அருளையும் என்று அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கேட்கிறார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை இருக்கிறதே அல்லாஹ்வினுடைய ஒரு அருள் கொடை. அதை கவனிக்க வேண்டும், அதை பேணி நடக்க வேண்டும். அவன் சொல்கின்றதை போன்று வாழ்ந்தால்தான் அதை மகிழ்ச்சிகரமாக நாம் ஆக்கிக்கொள்ள முடியும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் நெருக்கத்தையும் பாசத்தையும் இறைவன் தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா அதனால தான் சொல்கிறான், உன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 187வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. கணவன் மனைவி என்று நீங்கள் சாதாரண நினைத்து ஒரு சில வினாடிகளில் கசப்பான வார்த்தைகளை பேசி பிளந்து நின்று விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவள் உங்களுக்கு ஆடை. எந்த ஒரு விஷயத்திலும் இருவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான மறைவு நெரிசல் இருக்கக்கூடாது. அன்பாக இருங்கள், பாசமாக இருங்கள். இறைவன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த வளம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வியாக்கியானமாக உலகத்திற்கு அறிவுரைக்கிறான். கணவன் மனைவி என்பது சாதாரண விஷயமாக நினைக்காது. இந்த குடும்ப வாழ்க்கை மிக உயர்வு மிக்கது, சிறப்பு மிக்கது. நீங்கள் அன்பாக காட்டுங்கள், பரிவினை காட்டுங்கள். உங்களுக்கென்று சில கடமைகள் இருக்கின்றன, ஆண்களுக்கு சில பொறுப்புகளையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அதே சூரத்துல் நிசாவில் 4வது சூராவுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்திருக்கிறான். அந்த பெண்ணை கவனிக்க வேண்டும், அந்த பெண்ணுக்கு உணவு கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும், உடை கொடுக்க வேண்டும். அவள் உள்ளார்ந்த மனதில் இருக்கின்ற ஆசை பாசங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உனக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஒரு இன்றைக்கு நாகரிகமான நவீன காலத்தில் படித்த டிகிரிகள் படித்தவர்கள் கணவரை பார்த்து முன்னாட் பேர்க்கும் பொழுது, என் கணவருக்கு ஒன்றுமே தெரியாது, நான் தான் எல்லாம் செய்கிறேன் என்று துச்சமாக பேசக்கூடிய நிலை. அப்படி ஒரு காலமும் பேசிடாதீங்க, அப்படி ஒரு காலம் அந்த வார்த்தையை சொல்லிடாதீங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஆண்களை மணவரை அந்த பெண்ணை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை நாம் கொடுத்திருக்கிறோம், உனக்கு தேவையானதை செய்வார்கள். நீங்கள் ஒரு அடி மேலே சென்று நல்ல விஷயங்களை செய்கிறீர்கள் என்றால் அதற்கான நற்கூலி அல்லாஹ் வழங்குகிறான். உங்களுக்கு முழுமையான கூலி கிடைத்துவிடும். அதற்காக வேண்டி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கணவரை சபையில் வைத்தோ அல்லது மறைமுகமாக வைத்தோ அல்லது தனிமையிலே வைத்தோ எல்லாம் நான் தான் என்று பேசி அவர்களை காயப்படுத்தி விடாதீர்கள். இது குடும்ப வாழ்க்கையில் பிளவும் கசப்பும் ஏற்படுத்தும். இதை இஸ்லாம் அங்கீகரிக்கவே இல்லை என்று அல்லாஹ் தஆலா எவ்வளவு அன்பாக உள்ளங்களை இணைப்பதற்கு
எவ்வளவு ஒரு பொறுப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதே போன்று பெண்களுக்கும் அந்த உரிமை உண்டு என்பதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 2வது சூராவின் 224வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப் வலிர்ரிஜாலி அலைஹின்ன தரஜா. இவ்வாறு ஒரு கணவனுக்கு மனைவி மீது பொறுப்புகளும் கடமைகளும் உணர்வுகளும் இருக்கிறதோ அதே போன்று ஒரு மனைவிக்கும் தன் கணவர் மீது பொறுப்பும் கடமைகளும் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான் அல்லாஹ், வலிர்ரிஜாலி அலைஹின்ன தரஜா. இருந்தாலும் ஒரு படி ஆணுக்கு பொறுப்புகள் அதிகம். அவன் சம்பாதிக்க செல்ல வேண்டும், மனைவியை விட்டு வெளியிலே செல்ல வேண்டும், ஊர் உலகத்தில் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரப்பங்கள் பட்டு தன் மனைவி மக்களுக்காக அவன் வெளியே சென்று உழைத்து வர வேண்டும். அவன் வருகின்ற பொழுது அவனை கவனிப்பதும் அவனை அரவணைப்பதும் அன்போடு பேசுவது, இதுதான் வாழ்க்கையின் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை. வெளியில் வந்தவுடனே கசப்பை காட்டாதீர்கள், முகத்தை காட்டாதீர்கள், சம்மித்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று இஸ்லாம் தடுக்கிறது. மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்த அற்புதமான ஒரு அருள்கொடை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதே போன்று கணவருக்கு கட்டளை இடுகிறான். வாஷிர்ஹுன்ன பில் மஅரூஃப். சூரத்துல் நிசா 4:19 சொல்றான், அவர்களிடத்தில் கனிவான முறையில் அழகிய முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் அன்போடு பேச, அவருடைய கஷ்டங்கள் என்ன துன்பங்கள் என்ன பேசி தீர்த்து நீங்கள் சரியான பாதையை நோக்கி பயணிங்கள். இது இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருள் வளம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திற்கு எவ்வளவு இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய உயர்வு மகத்துவம் சிறப்பு மிக்கது என்பதை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றார். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் ஆக்கிக் கொள்வதற்கு தான் சொன்னார்கள். துன்கிஹல் மர்அ லிஅர்பஇ மாலியா வஅஸ்பியா வலிஜமாலியா வலிதீனியா ஃபத்ஃபர் பிதாத்தத் தீன். உலகத்தில் எத்தனை காரணங்கள் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் 4 காரணங்களை சொல்லிவிட்டு 4வது எதை சொன்னார்கள்? ஃபத்ஃபர் பிதாத்தத் தீன். நீ திருமணம் செய்யும் பொழுது ஒரு மணமகளையோ அல்லது மணமகன் மணமகளையோ தேர்வு செய்யும் பொழுது அல்லாஹ்வை பற்றி அறிந்திருக்கிறாளா, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி தெரிந்திருக்கிறாளா, அல்லாஹ்வுடைய சுஜூத் செய்யக்கூடியவர்களா இருக்கிறார்களா, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும். இஸ்லாம் அந்த மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை சரியான முறையில் நடத்துவதற்கு அடிப்படையாக போதிக்கிற போதனை என்ன? நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த கணவனும் சரி மனைவியும் சரி இபாதத் சாலிகளாக மார்க்கப்பட்டுள்ளவர்களாக தீன் உள்ளவர்களாக அல்லாஹ்வை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறார்கள். இன்றைக்கு கசப்புகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? என்னுடைய பிள்ளைக்கு எனக்கு வருகின்ற பெண் இருக்கிறாளே, எத்தனை டிகிரி முடித்திருக்கிறாள், டிகிரியை நோக்கி போனதனுடைய விளைவு தீனை பற்றி பேசவில்லை, அல்லாஹ்வை பற்றி பேசவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசவில்லை. நவீன கலாச்சாரம் ஓங்கி ஓங்கி டிகிரியை போய் நின்ற ஒரு விளைவு இன்றைக்கு திருமணம் ஆன உடனேயே சிறிது காலங்களில் குடும்பங்களில் பிளவு, மனக்கசப்புகள், கணவன் மனைவி பிரிவுகள். நவீன காலத்தில் எவ்வளவு கலாச்சாரங்கள் உருவாகி அமெரிக்கா ஜெர்மன் லண்டன் போன்ற இடங்களெல்லாம் கலாச்சாரங்களால் மிகுந்து சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் அழகான முடிவு கட்டுதல் கூடிய ஒரு அழகிய பண்பாடை போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அவ்வளவு எளிமையாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் உலகத்தை பாய்ந்து இருக்கிற பாய்களை எவ்வளவுதான் உயர்ந்த இடத்தில் வைத்துக் கொண்டு டிகிரியையும் உலக விஷயங்களை தேடி தேடி பார்த்தாலும் அது உங்களை சத்தியத்தின்பால் கொண்டு செல்லாது. நீங்கள் பார்க்க வேண்டியதை பாருங்கள், எடுக்க வேண்டியது எதுங்கள்? வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டாமா? எனக்கு இம்மையிலும் வெற்றி வேணும், மறுமையிலே வெற்றி வேணும், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் ஆகணும்னா ஒரு கணவன் மனைவி ஒரு கணவர் ஒரு மனைவி இவர்களுக்கு மத்தியில் பார்க்கக்கூடிய முதல் கட்டமான செயல்பாடு அல்லாஹ் படைத்தவனை அறிந்திருக்க வேண்டும். படைத்தவன் கொடுத்த அருள் கொடைதான் இந்த திருமணம் என்பது, இந்த கணவன் மனைவி என்கின்ற உறவு, குடும்ப வாழ்க்கை என்பது, இந்த மகிழ்ச்சி என்பது முழுமையாக இறைவனால் கொடுக்கப்பட்ட என்ற உணர்வோடு நீங்கள் இருக்கக்கூடியவர்களை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி கொடுக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள். வீட்டுத்தோ முதலாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வந்தது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் தனிமையில் இருந்தார்கள். வஹி வந்த ஜிப்ரீலை பார்த்துவிட்டு பதற்றத்தோடு குடும்பத்தை எங்கே ஓடோடி வருகிறார்கள். மனைவியாக ஹதீஜா அம்மையார் ஓடோடி வருகிறார்கள்.
பிரச்சனையோடு வருகின்ற, கஷ்டத்தோடு வருகின்ற அந்த கணவரை எப்படி அரவணைத்தார்கள், எப்படி பதில் கூறி அந்த அவர்கள் திருந்த அந்த கவலை, அந்த துன்பம், கஷ்டத்தை போக்கக்கூடிய வார்த்தைகளால் கூறி ஒரு மனைவி ஆறுதல் பணி செய்தார்கள் என்பதை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வார்த்தையை பாருங்கள். கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா இன்னக லதஸிலு ரஹம் வ தஹமிலுல் கல் வ தக்ரீஉல் ضعீஃப் வ துஈனு அலா நவாயிபில் ஹக்கி. அல்லாஹ்வுடைய முஹம்மது அவர்களே, கணவர் அவர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். சத்தியமாக இரவின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். நீங்கள் பயப்படாதீர்கள், எந்த பதட்டத்தையும் அடாதீர்கள். வந்து கதர்னாங்க, ஜம்மிலூனி போர்த்தீங்க என்று ஆடையை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியை கதீஜா அம்மையார் போர்த்தினார்கள். அந்த தடுக்கும் மாற்றுக்கு போனது இந்த வார்த்தைகளால் கொட்டினார்கள். நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் கைவிட மாட்டான். ஏனென்றால் நீங்கள் உறவுகளை பேணுவதில் உறுதியாக நிற்கிறீர்கள், பிறருக்கு உதவி செய்வதிலே உறுதியாக நிற்கிறீர்கள், பிறருக்கு ஏற்படுகின்ற கஷ்டத்திலே பங்கெடுத்துக் கொள்கிறீர்கள், உங்களை நாடி வரக்கூடிய விருந்தினர்களுக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொடுக்கிறீர்கள். இது போன்ற சேவைகள் செய்வதின் காரணமாக அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். இது உறவுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் நிறைந்தது என்று மனைவி தன் கணவராகிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறியதை நாம் பார்க்கிறோம். எப்படி ஒரு இணைப்பை பாருங்கள், எப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலான வார்த்தையை பாருங்கள். இதுதான் கணவன் மனைவி என்கின்ற உறவினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கிறார்கள், உணர்த்தி காட்டுகிறார்கள். நாம் சொர்க்கம் செல்வதற்கு அந்த ஒரு கணவனுடைய கடமை, எவ்வாறு கணவனுக்கு அந்த மனைவியினுடைய கடமைகள் இருக்கிறது என்பதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திருமணம் முடித்தவுடன் விட்டு விடுவது கிடையாது. ஏதோ சில நாட்கள் மட்டும் அன்பு பாசமும் காட்டிவிட்டு கொஞ்ச நாளுக்கு பிறகு அதுக்கு மங்கி வருகின்ற ஒரு கலாச்சாரமாக இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன் துத்இமஹா வ தஇன்த வ தக்ஸுவா இதத் தஸைத வலா தத்ரிபில் வஜ்ஹ வலா துகப்பிஹ் வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத். ஒரு கணவன் தன் மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற உரிமையில் தெளிவாக சொன்னால், ஏதோ ஒரு நாள் 2 நாளுக்கு அல்ல, உன்னுடைய மரண படுக்கை வரை நீ செய்ய வேண்டிய காரியம் நீ இடையிலே உடைத்து விட்டு செல்லக்கூடிய அதிகாரம் உனக்கு கிடையாது என்றார்கள். என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? நீ உண்ணா அவளுக்கு உண்ண கொடுப்பார், நீ உடுத்தினால் அவருக்கு உடையை வாங்கிக்கோ, அவளை நீ திட்டாது, முகத்தில் அறையாது, நீ அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்றால் தனிமையில் வீட்டில் அமர்ந்து அறையில் வைத்துக் கொண்டு அவரை எந்த தவறு செய்கிறார்களோ அதை நீ சுட்டி காட்ட வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. இஸ்லாம் எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குடும்பம் வாழ்வதற்கு, ஒரு குடும்பம் சேர்வதற்கு, ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக ஆக்கப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய வழிமுறையில் நமக்கு கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொன்னார்கள் ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கைருக்கும் மின் அஹ்லி, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? யார் தன்னுடைய மனைவியிடத்திலே அழகிய முறையில் நடந்து கொள்கிறார். மனைவிக்கு என்ன வேணும், ஏது வேணும், எப்படி செய்யணும், என்ன சந்தோஷம், எதை விரும்புகிறார்கள், இறை மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நேசிக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு கணவன் செய்ய வேண்டும், அவன்தான் உங்களில் சிறந்தவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டும், நம்மை பற்றி இழிவாகவோ கேவலமாகவோ பேசிவிடக்கூடாது, எந்த நேரத்திலும் பேசிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கைருக்கும் மின் அஹ்லி, நீங்கள் உங்களில் சிறந்தவர் யார்? தன்னுடைய மனைவிடத்தில் சிறந்தவர் தான். வகைருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வா அன கைரும் லி அஹ்லி, நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் என்னுடைய மனைவிடத்தில் மிக அழகிய முறையில் நடக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு உண்டான பிரச்சனைகளை விடவா துன்யாவில் நாம சந்திக்க போறோம்? சின்ன யாராவது வெளியில ஏதாவது பேசிட்டு அந்த கோபத்தை கொண்டு மனைவியிட காட்டி ஒரு கசக்கசப்பை ஏற்படுத்தி விடுகிற சர்வசாதாரணமாக இன்றைக்கு துன்யாவில் நடக்கிறதா இல்லையா அன்பார்ந்தவர்களே? அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை? ஒரு பக்கம் எதிரிகள், ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய தூதரை விரட்டுதல், அல்லாஹ்வுடைய தூதரை செய்ய விடாமல் தடுத்தல், ஈமான் கொண்டவர்களை தடுத்தல், பல பிரச்சனைகள், உலகத்தில் யாருமே சந்திக்க முடியாத பிரச்சனைகளை சந்தித்த ஒரு இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய நிம்மதி சந்தோஷத்தை சொன்னார்கள் தெரியுமா? வா அன கைருல் லி அஹ்லி, என் மனைவிடத்தில் நான் சிறந்த முறையில் அவருக்கின்ற உரிமையை பண்ணி கொடுக்கிறேன், வீட்டு வேலைகளை செய்து கொடுக்கிறேன், அவருக்கு தேவையானதை செய்து கொடுக்கிறேன், தொழக்கூடிய நேரம் வந்துவிட்டால் தொழிலுக்கு வந்து விடுகிறேன் என்று தன்னை தன் மனைவியிடத்தில் சிறந்த பட்டியல் போட்டு கூறினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த உறவுகளை நாம் பேண வேண்டும். அதே போன்றுதான் பல கடமைகள் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது, மனைவிக்கு பல கடமைகள். சொர்க்கத்திற்கு செல்வதற்கு பல இபாதத்துக்கள் இருந்தாலும் மிக உயர்ந்த ஒரு வணக்க வழிபாடுகள் பற்றி அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு பெண் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு இவர் எளிமையான விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தெரியுமா? இதா ஸல்லத் ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹரஹா வ ஹஃபிஸத் ஃபர்ஜஹா வ அதாஅத் ஸௌஜஹா கீல லஹா அத்குலில் ஜன்னah மின் ஐய அப்வாபில் ஜன்னah ஷிஅத்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த ஒரு பெண்மணி கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகையை விடாமல் பாதுகாத்து தொழுது கொண்டே இருக்கிறார்களோ, சாமத்து ஷஹரஹா, ரமலானுடைய மாதம் வந்தால் முழுமையான முறையில் அந்த முழு நோன்பையும் வைக்கின்றார்களோ, அதுக்கு அடுத்து சொன்னார்கள், இறைவனால் கொடுக்கப்பட்ட தன் கற்பை கணவருக்கு சொந்தமான ஒன்று எவள் ஒருவர் அதை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, அது மட்டுமல்ல, 4வது சொன்னார்கள், தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். கணவர் சொன்னா கேட்கும். எவ்வளவுதான் அது கசப்பாக இருந்தாலும் சில நேரங்களில் நாம் அதை கடைபிடிக்கும் பொழுது அதற்கு பின்னால் அதனுடைய குறைகள் எடுத்து அவர்கள் பேசலாம். நாம் முறைப்படி அதை பின்பற்றி நடக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். இந்த கட்டுப்பாட்டினுடைய விளைவு என்ன? ஆண்களுக்கு ஏராளமான இபாதத், ஃபஜ்ருக்கு வந்தானோ, எல்லா தொழுகையும் பள்ளிவாசலுக்கு வந்தானோ. ஆனால் பெண்கள் வீட்டில் தொழுது கொள்ளலாம். அவர்கள் மீது கடமை கிடையாது, அவர்கள் வெளியில் போய் சம்பாதிப்பது கிடையாது. ஆண்கள் மீது நிறைய வெளியில் போய் சம்பாதிப்பார்கள். ஆனால் பெண்ணுக்கு இந்த 4 விஷயங்களை பற்றி அல்லாஹ்வுடைய சொல்லும் பொழுது, உன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து விட்டால் என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர், கீழலா துகுலில் ஜன்னா மின் ஐ அப்வாபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய எந்த வாசல் வழியா வேண்டாம் தொழுங்க, நுழைந்து கொள்ளுங்கள். தொழுகையாளிக்கு ஒரு வாசல் சொர்க்கத்தில், நோன்பாளிக்கு ஒரு சொர்க்கத்தில் வாசல், அறப்போர் செய்தவர்களுக்காக ஒரு சொர்க்கத்தில் ஒரு வாசல், சதக்கா பண்ணவங்களுக்கு ஒரு வாசல். இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு பெண்மணி 5 வேளை தொழுது தன் கற்பை பாதுகாத்து நோன்பு நோற்று தன் கணவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, சர்வசாதாரணமாக போய்விடாமல் அதை தூக்கி எறிந்துவிட்டு நிலைத்து போய்விடாமல் பின்பற்றி நடக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த எந்த வாசல் வழியாக நீ நாடுகிறீர்களோ அந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பிற்குரியவர்களே, அவ்வளவு விஷயங்கள், இன்பங்கள் வரக்கூடிய குடும்ப வாழ்க்கை என்பது அழகிய முறையில் அமைத்துக் கொள்வதற்கு, மறுமை சிந்தனையோடு வாழ்வதற்கும் அழகான விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அதேபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அலா உக்பிருக்கும் மின் ரிஜாலிக்கும் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய ஆண்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், அந்நபியு ஃபில் ஜன்னா, நபிமார்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அஸ்ஸித்தீக் ஃபில் ஜன்னா, உண்மையாளர்கள் ஜன்னத்தில் இருப்பாங்க. வ ஷஹீது ஃபில் ஜன்னா, ஷஹீதாக்கப்பட்டவர் ஜன்னத்தில் இருப்பார்கள். வல் மௌலூது ஃபில் ஜன்னா, பிறந்த குழந்தை சொர்க்கத்தில் இருக்கும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வ நிசாஉக்கும் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண் யார்? அவள் அல் வலூத் அல் வதூத் அல் ஊத் அலா ஜௌஜிஹா, தன் கணவன் மீது அதிகம் பாசம் கொண்டிருக்கிற ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்கிறாளே, ஒரு கணவன் தன் மனைவி மீது, ஒரு மனைவி தன் கணவன் மீது அதிக அளவில் பாசம் கொண்டிருக்கிற அந்த மனைவி சொர்க்கத்திற்கு செல்வாள். எப்படி விளக்கம் கொடுக்கிறார்கள்? அந்த மனைவியினுடைய செயல்பாடு என்ன தெரியுமா? இதா அல்லதி இதா கதிப வஜாத் வததஉ யதஹா அலா யதின் வயகூலு லா அஸூகு ஹத்தா கம்சன் தர்தா. அந்த பெண்மணி 2 பேருக்கு, கணவன் மனைவிக்கு மத்தியில் கோபம் வந்து போச்சு, பேசிட்டாங்க, பேசி ஏற்பட்டது. உடனே என்ன செய்யணும்? நீங்க தானே பேசிட்டு போனீங்க, நீங்க வந்து பேசுங்க, நான் பார்த்துக்கிறேன். மனைவி, நான் என்ன முந்தி வரணும், எதுக்கு நான் வரணும், ஏன் மேல தப்பு இல்லையே, இப்படி புரண்டு பிடிக்காமல் எந்த ஒரு பெண்மணி இப்படி கோபித்துக் கொண்டிருக்கிற நிலையில் ஒரு கணவர் வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய கையை பிடித்து, அவருடைய கையின் மீது தன் கையை வைத்து சொல்கின்றார்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்காதவரை, நீங்கள் சாப்பிடாதவரை, நீங்கள் என்னை மன்னிக்காதவரை நான் ஒரு காலமும் சாப்பிட மாட்டேன் என்று எந்த ஒரு பெண்மணி சொல்கிறாள், அவர் சொர்க்கத்திற்குரியவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பாருங்கள், சொர்க்கத்துக்கு செல்வதற்கு எவ்வளவு இன்பமான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு அருள்கொடை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, இது நீண்ட விஷயங்கள், எவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதரோட வார்த்தை இருக்கு. இன்னொரு விஷயத்தை சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஆஸ் பின் ஜபல் நிறைய நாடுகளுக்கு போவாங்க. நிறைய நாடுகள் அங்கே அவர்கள் தலைவர்களுக்கு தலை சாய்ப்பார்கள், சஜ்தா செய்வார்கள். இப்படியாக பார்த்த முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆனா அஹக்கு மின்ஹா அஸ்ஜுதுலக, அதிகமான முறையில் எத்தனையோ தலைவர்களுக்கு பணிவா சஜ்தா செய்றாங்களே, நாங்க உங்களுக்கு செய்வதற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோமே என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லவ் குன்து ஆமிரன் அஹதன் லி அஹதின் அன் யஸ்ஜுத அமர்து லி அன் யஸ்ஜுத லி இம்ரஇன் அலா ஜௌஜிஹா, நான் யாருக்காவது சஜிதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிடும்படியாக இருந்திருந்தால் ஒரு கணவன் தன் மனைவி, ஒரு மனைவி தன் கணவனுக்கு சஜிதா செய்யும்படி சொல்லியிருப்பேன். ஏனென்றால் லம்மா ஜஅலல்லாஹு அலைஹின்ன ஹக்கா, அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது அவர்
அந்த அளவிற்கு அவர் மீது கடமையை அல்லாஹ் பொருத்தி வைத்திருக்கிறார். அவ்வளவு கடமைகள் அந்த கணவர் மீது இருக்கிறது. அதனால் மனைவிக்கு நான் சொல்லியிருப்பேன், ஆனால் இஸ்லாம் அது சொல்லவில்லை, எனவே நான் தடுத்து விட்டு அப்படி செய்ய முடியாது என்று அவ்வளவு ஒரு பொறுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டிவிட்டு சொன்னார்கள், வல்லதி பியதிஹி, யாருடைய கையில் என் உயிர் இருக்கிறதோ அவர் மீது சத்தியமாக, லா யுஅத்தி ஹக்க ரப்பஹா ஹத்தா லா துஅத்தி ஹக்க ஜௌஜஹா, நீங்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்தவராக ஆக முடியாது எதுவரை தன் கணவனுடைய கடமையை சரியான முறையில் நிலைநாட்டாதவரை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்திலே நிச்சயமாக குடும்ப வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. அதை பாதுகாப்பதும் சந்தோஷமாக ஆக்கிக் கொள்வதற்கான வழிமுறையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அழகிய முறையில் எடுத்து வைக்கிறார்கள். நமது குடும்பங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அது பேணி காக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين. அம்மா பாய், கண்ணியத்துக்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மகிழ்ச்சிகரமான இந்த வாழ்க்கையை நமக்கு இபாதத்தை கொடுத்திருக்கிறான். அதே போன்று இந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையும் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இந்த குடும்ப வாழ்க்கை என்பது உலகத்தோடு முடிவதில்லை, நாளை வரை சொர்க்கத்தின் வரை நம்மளை கொண்டு செல்லக்கூடியதாக இருப்பதினால் அதை அருள்கொடையாக நினைக்க வேண்டும், அதை பேணி காக்க வேண்டும், அதற்குடைய கடமைகளை நிலைநாட்டுவதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத் அர்-ரஅத் 13வது சூராவினுடைய 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஜன்னாத்து அத்னின் யதுகுலூனஹா வ மன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம், நிலையான நிரந்தரமான இந்த சொர்க்க சோலையிலே இருக்கிறது. அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் யார்? பெற்றோர்கள், மனைவிமார்கள், அவருடைய சந்ததிகள். எவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் இறை மார்க்கத்தை கடைபிடிப்பதிலும் இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த உறவுகளை, இந்த குடும்ப வாழ்க்கையை பேணி பாதுகாத்து அதை நசுக்கி விடாமல், அதை போக்கி விடாமல் பாதுகாப்போடு இறை மார்க்கத்தை பிடித்து வாழுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மனைவி, மக்கள், குடும்பத்தார் எல்லாம் சேர்ந்து அந்த சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறார். உலகத்தில் நீ நினைக்கிற மாதிரி முடிஞ்சு போச்சு வாழ்க்கை நினைக்காதீங்க. இது பின்தொடரும் மறுமை வரை நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இறை கடமையும் இறை கட்டளையும் இறுதி தூதருடைய போதனைகளும் வழிகாட்டுதலின் அடிப்படையில் எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், கசப்புகள் இருந்தாலும் அதை பொறுமை காத்து சகிப்புத்தன்மையோடு அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக என்று நினைவினை செய்து இந்த குடும்ப வாழ்க்கை புரண்டு எழுந்து இறை மார்க்கத்தோடு பேணி நடக்கிறது. அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அல்ல என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், இன்னல்லாஹ் யகூலுல் அப்தி யௌமல் கியாமா, அடியானை பார்த்து கேட்பான் அல்லாஹ் தஆலா, எதை முன்தீனன் அலைஹி, எந்த அருள்கொடைகளை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்தானோ அந்த அருள்கொடையை கொடுத்து அல்லாஹ் எப்படி கேட்பானா, அலமு ஸவ்விஜுக, உனக்கு நான் மனைவியை கொடுக்கவில்லையாப்பா, உனக்கு நான் மனைவி, அல்லாஹ் இப்படியே கேட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு, அலமு ஸவ்விஜுக, உனக்கு மனைவியை கொடுக்கலையா, அவள் என்ன கஷ்டம், அவள் என்ன துன்பம், அவள் என்ன பிரச்சனை, அவளுக்கு என்ன கொடுக்கணும், ஏது கொடுக்கணும், இதெல்லாம் உனக்கு நான் கொடுத்தேன், நீ அவர்கள் முறைப்படுத்தி கொண்டாயா, உனக்கு நான் கொடுக்கல, இவ்வளவு பெரிய அருளை கொடுத்தேன். அலமு ஸவ்விஜுக அலமு கர்ரிமுக, உன்னை நான் கண்ணியப்படுத்தவில்லையா, மேன்மைப்படுத்தவில்லையா, கௌரவமா கண்ணியமா பெயரா பெருசா உங்களுக்கு துனியால வாழ்ந்தியப்பா அல்லாஹ் கேட்பான். அலமு ஸக்கிர் லக்கல் கைல வல் இப்ல, ஒட்டகத்தையும் குதிரையையும் வாகனங்களையும் உனக்கு நான் கொடுக்கவில்லையா, அது மட்டுமல்ல வ அத்ரக வ தஸ்பஹ வ தர்பஹ, உலகத்தில் குடும்பத்து தலைவனாக வாழக்கூடிய ஒரு பொறுப்புக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவனாக உன்னை நான் ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா மறுமையில் கேட்காமல் விடமாட்டான். யாரெல்லாம் அந்த பொறுப்பிலிருந்து தடுமாறி குழுந்தவை தவறான பாதையை நோக்கி பயணித்தமோ அவர்களை நாளை மறுமையில் இபாதத்திலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் தவறான முறையில் நடந்தால் அல்லாஹ் விடமாட்டான் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்படிப்பட்ட நிலையை புரிந்து விளங்கி குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் சொன்னதை போல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாகவும் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை போல அது ஒரு மிகப்பெரிய அருள் கொடை வளம் நிறைந்தது என்பதை புரிந்து வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அல்-அஸீம் வذ்குருக்கும் வஷ்குருஹு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.